கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. சிலுவையின் நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களை தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளும் கூட இந்த வார்த்தையை தியானிக்கலை அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலே நான் ஊட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த கடைசி நாட்களும் கூட உங்களுடைய அளவில்லாத வல்லமினாலும் மகிமினாலும் எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாட்களும் கூட வேத வசனத்தை தியானிக்கலை அடியனை மரத்தினர் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ண இருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஆவியின் கனிகள், அன்பை குறித்து அந்த நாட்கள் நம்ம நினைச்ச போகிறோம், தியானம் பண்ண இருக்கிறோம். இன்றைக்கி வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறாராம். பிரியமானங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படையே என்ன அப்படின்னா அன்பு தான். அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா நம்மளை காண்பவர்கள், கிறிஸ்தவர்களை காண்பவர்கள், மாம்ச இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டான். அன்பாக இருப்பான். இவங்ககிட்ட போனால் ஏதாவது காரியங்கள் நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ரொம்ப ஆசிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை காண்பவர்கள் யாரை காண்கிறாங்களாம்? கிறிஸ்துவே காண்கிறார்கள். ஏன்னா நம்ம ஆண்டருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அவருடைய பிரசன்னம் இவனுக்குள்ளே இருக்கும், அவருடைய மகிமை இவனுக்குள்ளே இருக்கும், அவரை போலவே அன்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளே எப்படி தான் பார்க்குறாங்க? கிறிஸ்தவர்கள்னாலே அன்பாக தான் இருப்பான். அவங்ககிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணலாம், நமக்காக ஜெபிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்புகிறாங்க. பிரியமானங்களே, இந்த நாட்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து தான் அந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை அன்பு மிக 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 ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம எவ்வளோ தான் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் கூட அன்பு இல்லை அப்படின்றால் ஒன்றுமே கிடையாது அந்த உலகத்தில். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அவர் சொல்கிறார். மனுஷர்கள் கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்த இளவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு கூட இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இப்படிலாம் இருப்பாங்களாம். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்? விலகு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கிறார். பிரியமானங்களே, இந்த நாட்களும் கூட அநேக வாழ்க்கையில் இப்படி நம்ம பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தெல்லாம் பார்க்குறோம். கடைசி நாட்களில் என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். அதே போல் ஆண்டவரத்திலும் கேட்குறாங்க சீசர்கள், உங்களுடைய வரிக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன ஆண்டவரே அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது, பூமி அதிர்ச்சி வரும், கொள்ளை நோய்கள் வரும், இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிறார். அதில் ஒரு பாயிண்ட்டு, கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு இணைஞ்சிருமா? தனிந்து போய்விடும். அதே போல் இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். பேப்பரை பார்த்தாலே இன்றைக்கி நிறைய காரியங்கள், மனைவி கணவனுக்கு வரமாக துரோகம் பண்ணுவது, கணவன் மனைவிக்கு வரமாக துரோகம் பண்ணுவது, பிள்ளைகளெல்லாம் விட்டு விட்டு ஓடுவது, இன்றைக்கி செய்தித்தாளை கூட காலையில் பார்க்குறேன். அதை பார்த்தோன்னா எனக்கே மனசு ரொம்ப கண்ணீராக இருந்தது. ஏன்னா ஒரு இப்போ சின்ன குழந்தை பாருங்கள், அதை வச்சுட்டு ஒரு தாயார் அந்த பிள்ளையோடு சேர்ந்து காட்டு பகுதிகளை உபச்சாரத்துக்காக ஒரு மனிதனை நம்பி போய் அங்கே 3 நபர்கள் நினைச்சிருக்காங்களாம். தவறான பாதையில் அந்த சகோதரி இது பண்ணி அந்த பிள்ளையை கடைசியில் டிஸ்டர்பாக இருக்குது, அது பயங்கரமாக அழுகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உல்லாசத்துக்கு தடையாக இருக்குங்கிறதுக்காக அந்த பிள்ளையை கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு அது இறந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாயார்கிட்ட தீ கொடுக்குறாங்க. அவளும் பாருங்கள் அதை ஒரு பெருசாக இது பண்ணலை. பாருங்கள் எத்தனை பேர் பிள்ளைக்காக வாழ்கிறாங்க. எனக்கு நிறைய சொல்லுவாங்க, என் கணவர் தான் சரியில்லை, குடிக்கிறார், வெறிக்கிறார், இந்த மாதிரிலாம் அடிக்கிறார், ஆனாலும் என் பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி பணத்துக்காக, சுகபோக பெரியவராக இருக்கத்தக்கதாக, தன் சொந்த லாபத்துக்காக எத்தனையோ பேர் பாருங்கள் தன்னுடைய சுய ஒரு இதுக்காக பிள்ளைகளையே கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வற்ற நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பணம் தான் வேணும், சுகம்தான் வேணும், உல்லாசம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இடத்துல பாருங்கள் சின்ன பிள்ளைகளை, கடவுளுக்கு சமானமாக இருக்கிற அந்த குழந்தைங்களை கூட இன்றைக்கி நிறைய இடத்துல கொள்றதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அன்புக்காக ஒரு இயங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி பாருங்கள் நியாயசாஸ்திர ஒருத்தர் வந்து ஆண்டவரத்தில் கேட்குறான், ஆண்டவரே மோசே கற்பித்த 10 கட்டளைகளில் பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாய கருத்தரத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் கூட இணைச்சியாக அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவரும் பாருங்கள் மனுஷனை போலவே அன்புக்காக ஒரு இயங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, எங்கள் அப்பா என் மேலே தான் பாசமாக இருக்கணும், எங்கள் அம்மா என் மேலே தான் பாசமாக இருக்கணும், நீங்கள் அவனுக்கு மட்டும் 2 வாங்கிட்டு வரீங்க, எனக்கு 1 தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம யதார்த்தமாக தான் வாங்கிட்டு வந்திருப்போம், ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும் அதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெருசாக, நீங்கள் எனக்கு சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரு சாதாரண காரியத்தில் கூட பிள்ளைங்க பாருங்கள் அன்புக்காக, அப்போ நம்ம மேலே அன்பா இல்லையா அப்பா, ஏன் அவனுக்கு மட்டும் 2 வாங்கிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அப்படி பார்க்குறாங்க. அதே போல் தான்
நம்மை படைத்த ஆண்டவர் சிறமாக இயேசு கிறிஸ்து கூட அன்புக்காக ஏங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே, நான் உனக்காக என்னுடைய காயங்கள் எல்லாம் நான் சுமந்தேனே, என்னுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நான் சுமந்தேனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அன்றைக்கி பேதுருவை பார்த்து சொல்லிக்கிறார், 3 தரம் கேட்குறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்குறாரு. அவன் 3 தடவை ஆண்டரை நெஞ்சான், மறுதளிச்சான். 3 தடவை வாயாலேயே என்ன செய்கிறார், அவனை அறிக்கையிட வச்சு, ஆமாண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்லி அறிக்கையிட வச்சு, கடைசியில் அவனை கொண்டு தான் பாருங்கள் பெரிய காரியங்களை கதை செய்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவருமே நான் ஆவியை நான் விட்டுவேன்னு சொன்ன வார்த்தைப்படி பெந்தேகொஸ்தேங்கிற ஒரு நாள் வரும்போது கூடியிருந்த அனைவரும் மேல் ஆண்டுடைய வல்லமை பயங்கரமாக இறங்குது. அந்த ஒரே பிரசங்கத்தில் அவர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணார். மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா இவங்க குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்களா, நம்ம பாஷையில் அவங்க பேசுகிறாங்களா, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ தான் பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டு ஆலயத்தில் சேர்த்துக்கப்படுறாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. பெரிய படித்தவர்லாம் கிடையாது, ஆனால் கூட அவருக்குள்ளே இருக்கப்பட்ட ஊற்றப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? எப்பண்டா வருவார் பேதுரு, அவர் நிழல் பட்டால் கூட போதும் அப்படிங்கிற அளவுக்கு பேஷண்ட்லாம் படுக்க வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ நிலத்தில் அன்பாக இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆண்டவர் எவ்வளோ அன்புக்காக என்கிற தேவன். இன்றைக்கி நம்ம ஆண்டரை விட்டு உலகப்பரான காரியங்கள் அன்பாக இருக்கிறோமா? நீ யாரை ஆண்டரை விட அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்க மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். முதலாவது அன்பு நம்ம யாருக்கு? ஆண்டர் மேலே. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றவரை விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமலை எல்லாத்தையும் விட வேண்டும். தாயை விட, தகப்பனை விட, மனைவி விட, பிள்ளைகளை விட, எல்லாத்தையும் விட நம்ம ஆண்டவர் அதிகமாக நேசிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை அவர் நிச்சயமாகவே பாதுகாப்பார். அவர்கள் ஆசீர்வதிப்பார். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் பிள்ளைகள் எல்லாத்தையும் விலகி பாதுகாப்பார். ஐயோ நம்ம இல்லைன்னா ஒன்றும் முடியாதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம நேசிக்கும் போது அவர் நம்ம வீட்டை சுற்றிலும் அக்னி மதிலாந்து பாதுகாப்பார். எல்லா தேவைகளும் கத்தர் சந்திப்பார். குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் சேர்த்தக்கதாக திராணியம் சத்துவத்தையும் தேவைகளும் கத்தர் பரத்திலிருந்து சந்திப்பார். எனவே முதலாவது அன்பு யார் மேலே இருக்கணுமா? ஆண்டவர் மேலே. 2வது ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு, அந்த நியாயஸ்திரி கேட்குறாரு, இதில் கற்பனைகளே பிரதான கற்பனை அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்புறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறு. இப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவதுனா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ துடிக்கிறோம், அதே மாதிரி மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? துடிக்கணும். அவங்களுக்காக நம்ம உதவி செய்ய வேண்டும். மற்ற உயிர்களும் தன் உயிரை போல நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பதவியை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், நீதி நியாயமாக நடக்க மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஆனால் ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் தம் ஜீவனை போல் நினைச்சணும் நேசிக்க வேண்டும். தன் குடும்பத்தில் ஒருத்தரை போல் நேசிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள் இப்படிலாம் நடக்கும். உன்னிடத்துலையும் அன்புவது போல பிறனிடத்துலையும் அன்பு கூறான்னு கத்த சொல்லிக்கிறார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு தான் பிரதான உண்டாயிருக்கிறது. அன்னை தெரசா அம்மா பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்ப நாட்களில் பாருங்கள், குஷ்டரோகியோடைய காயத்தை கட்டுவாங்களாம். இன்றைக்கி கொரோனானாலே யாரும் கிட்ட போக மாட்டோம், நமக்கு வந்துடுமோ, நம்ம உயிர் பெறுமோன்னு சொல்லி பயப்படுவோம். அதே மாதிரி அந்த நாட்களில் அந்த அம்மா தொழுநோயின் மத்தியில், அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவருடைய காயங்களெல்லாம் கட்டுவாங்களாம். அப்போ ஒருத்தர் கேட்டாங்களாம், எப்படிம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்களுடைய காயத்தை கட்டலையா, ஏசப்பாவுடைய காயத்தை கட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எது செய்தீர்களோ அது எனக்கே செய்தியில் ஆண்டவர் சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் எது செஞ்சாலும் அதை நான் ஆண்டருக்கு செய்கிறதா நினைக்கிறதுனால தான் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எத்தனை நோபல் பரிசுகள், எத்தனை விதமான பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கத்தக்கதாக எவ்வளோ காரியங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மயம்பட்டது. கர்த்தர் இந்தளவுக்கு ஒரு அன்புள்ள தெய்வமா, இந்தளவுக்கு ஒரு இரக்கமுள்ள தேவனா, இந்தளவுக்கு அற்புதமான காரியங்களை அவர் செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் அவர் செய்ய முடியுமான்னு சொல்லி அன்றைக்கி அநேக மிஷினரிமார்கள் அதே போல் எத்தனையோ பேர்கள் உயிர் தியாகமே பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன? அன்பை மட்டும் காமித்தாங்க. இயேசு இப்படிப்பட்ட அன்புள்ளவர் தான். பாவிகளை ரட்சிக்கும்படியாக அந்த உலகத்துக்கு வந்தார். சாபத்தினாலும் பிலிசூனியத்தினாலும் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக அந்த உலகத்துக்கு வந்தார். பிசாசினாலும் போராடி இருக்க வேண்டாம், தற்கொலை நோய்க்கு நீ ஓட வேண்டாம், எல்லாரும் அவர் நேசிக்கிறார். எல்லாரும் இடத்துல வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன்னு சொல்லி அவர் அன்பை காமிச்சாங்க. எவ்வளோ ஏசியில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் தன்னுடைய சொந்த நிலைமை எல்லாத்தையும் விட்டு நம்ம ஏரியாவில் வந்து நீங்கள் எத்தனையோ விதமான ஒழுங்குகள் செய்தபடினால தான் அன்றைக்கி எவ்வளோ ஸ்கூல், காலேஜஸ், எவ்வளோ ஒரு படித்து நல்ல நிலைமைக்கு இருக்க காரணம் என்ன? அவள் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதென்று நமக்கு காண்பித்தபடினாலே அதே அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்க வேண்டும். நம்மளை காண்பவர்கள் இயேசுவே காணத்தக்கதாக இவன் அன்பாக இருப்பான், இவங்ககிட்ட போனால் கர்த்தருடைய காரியத்தை பற்றி ஏதாவது பேசுவான், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வர வேண்டும். நம்ம இடத்துல கோபம், பயங்கரமான எரிச்சல், பழிவாங்கிற தன்மை அதெல்லாம் இருந்தால் நம்மளை கண்டாலும் எல்லோரும் நினைஞ்சிருவாங்க, ஓடி போய் விடுவார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் சொத்து இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் பிரதான ஒன்று என்ன? அன்பு. அன்பை பார்த்து தான் அநேகர் இயேசு இவ்வளோ ஒரு அன்புல வரா, நான் அவனுக்கு விரதமாக எவ்வளோ காரியங்கள் பண்ணேன், இவங்க பிள்ளைடைய வாழ்க்கையில் திருமணத்தை தடுத்தேன், இவங்களுக்கு விரதமாக என்னெல்லாமோ பண்ணேன்,
ஆனாலும் கூட என்னை நேசிக்கிறாங்க, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாங்க, இவங்க தான் ஏன் கிறிஸ்தவங்க, இவங்க தான் ஏன் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லத்தக்கதாக நம்ம ஒவ்வொருத்தட்டையாக போய் இயேசுகிட்ட வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமா, எல்லா உயிரிடத்துலையும் நம்ம அன்புள்ளவராக இருக்கிறோமா. நாம் அன்பாக இருக்கும்போது அவங்களே நம்முடைய அன்பை பார்த்து நினச்சிவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இவனோடு இருக்கக்கூடிய தேவனை உண்மையான தேவன் சொல்லத்தக்கதாக இன்னிலிருந்து நாமளும் பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பை எனக்குள்ளாக தாங்கப்பா, சத்துருக்களை நேசிக்கணும், தீமை செய்வனுக்கு நன்மையே செய்யணும். ஆண்டவரே சோத்திரம், பகைமை, கசப்பு எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நான் அதிகமான அன்பு செலுத்தின ஆண்டவரை எல்லாரும் நேசிக்கணும். உனக்கு உதவி செய்கிறவனுக்கு நீனும் உதவி செய்கிறது பெரிய காரியம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் டீ வந்துட்டாங்க, நாளைக்கு அவங்களுக்கு நான் டீயும் கொடுக்குறேன் அப்படின்னு செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு செஞ்சவங்களுக்கே நம்ம செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு தீமை செய்தவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணுமா அப்படின்ற கத்த சொல்கிறார். எனவே அப்படி செய்யும் பொழுது தான் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை அவங்களும் கண்டுகொள்ள முடியும். நம்ம தான் தவறான வழியில் போயிட்டுருக்கோம். நீங்கள் நிறைய குடும்பத்தில் பாருங்கள், செய்வேனை உடனே பாருங்கள், மந்திராதிட்ட போய் அவன் குடும்பத்தை அழிச்சிருங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்னெல்லாமும் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அன்பை பற்றி சொல்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் பொறுமையாக இருக்கத்தக்கதாக. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சகோதரன் தானே, நம்ம சகோதரி தானே, நம்ம குடும்பம் தானே, நம்ம மருமக தானே, நம்ம மாமியார் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நேசிக்கத்தக்கதாக அன்பு சகலத்தையும் தாங்குமா. ஒரு தடவை பார்த்திங்கன்னா பிரபலமான ஊழியக்காரர் பிள்ளைக்கரகாம் அவருடைய பார்த்து பத்திரிகை நிருபர் ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஐயா வேதத்திலே உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன, முழு வேதாகமத்திலுமே உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். காரணம் என்ன, அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அன்பை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது. நான் மனுஷர் பாசையில் பேசினாலும் தூதர் பாசையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுக்கிற வெண்கல போலவும் ஓசி எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படிங்கிறார். பாருங்கள், மனுஷர் பாசையில் பேசலாம், தூதர் பாசையில் பேசலாம், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரியா, அந்தந்த பாசெல்லாம் பேசிட்டுன்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அதை காட்டிலும் அன்பு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல விதமான ரகசியங்களும் அறிந்திருந்தாலும் சரி, ஆனால் அன்பு இல்லை அப்படின்னா டோட்டலாக நம்ம பேசின தீர்க்க தரிசன வார்த்தைக்கும் எவ்வளோதான் அற்புத அடையாளங்களை செஞ்சாலும் ஆண்டோடைய நாமத்தினால எவ்வளவுதான் நம்ம மனுஷர் பாச தூசர் பாசில் பேசினாலும் அன்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களோட அன்பே பிரதானம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் பார்த்திங்கன்னா ஒரு குருவானவர் நல்ல வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையான செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா தியாலஜி படிச்சுட்டு தான் எல்லாருமே வராங்க, நல்ல அருமையான செய்தி. உடனே ஒரு நாள் அன்பை குறித்து பேசினாராம். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஏழை ஜனங்கள், பாமர மக்கள், மாடு ஆடு மேய்க்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஊழியக்காரங்களாலே ரொம்ப நேசிப்பாங்க. அன்பை குறித்து எனக்கு அவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆனால் மணிக்கணக்கில் பார்த்திங்கன்னா அவர் சர்ச்சிலே பார்த்திங்கன்னா அந்நிய பாஷை பயங்கரமாக பேசுவாராம். மனைவியும் பார்த்திங்கன்னா அந்நிய பாஷை ரொம்ப பேசுவாங்களாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயங்கரமாக பேசிகிட்டே இருப்பாங்களாம். யாருக்குமே எதுவுமே புரியாதான். இருந்தாலும் கூட சரி பரவாயில்ல, இவங்க கூட ஆண்டவர் வல்லமையாக இருக்கிறாரியா, அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும், அவங்க கையை தொட்டு எப்படியாவது பேசணும், அவங்ககிட்ட போய் விஷ் பண்ணணும், அவங்க கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்ட ஜனங்கள் அவரை போய் பார்த்து எப்படியாவது நம்ம விஷ் பண்ணணும், அவர்கிட்ட பேசினாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கடவுள் அவர் கூட இருக்கிறாரு, எவ்வளோ நேரம் அந்நியவாசம் பேசியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கிட்ட போகலாம். கிட்ட போய் ஐயா வணக்கையா அப்படின்னா கூட கண்டுக்கிட்டே மாட்டாராம். கடைசியில் எவ்வளோ சோத்திரம் அவருக்கு முன்னாடி ஒரு நம்ம கவனிக்கல புழுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நினச்சி வரோம், மறுபடியும் போய் வணக்கம் சொல்லுவாங்களாம், கண்டுக்கிட்டே மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல பாருங்கள், பிரசங்கம் பண்ணுவது ஈஸி, எழுதி வச்சு நம்ம படிக்கிற தியாலஜியில் எவ்வளோ வல்லமையான பிரசங்கங்கள் நிறைய ஊழியர்கள் பேசுகிறத வச்சு கூட எவ்வளவோ ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம எப்படிப்பட்டலாம் இருக்க வேண்டுமா, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிரசங்க அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, ஏகப்பட்ட கூட்டம் வருது, ஏகப்பட்ட காணிக்கை பெறுதுங்கிறது முக்கியமல்ல. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. 7 ஜனங்கள் பாசத்தோடு வந்து வணக்கம் பண்ண போகிறாங்க. நல்ல பிரசங்கனைக்கு அன்பை பற்றி பேசியிருக்கிறார், அவர்கிட்ட போய் ஏதாவது பேசலாம்னு சொல்லி கண்டுக்கிடவே இல்லையா. பாருங்கள், பெரிய பெரிய டிசி சர்ச்சில் யார் அதிகமாக காணி கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட ஆட்களை தான் போய் பார்த்து நினச்சாங்க, விஷ் பண்ணுறாங்க. அவங்களே வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் தான் எவ்வளோ பெரிய ப்ரோ இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் சாதாரண மக்கள் வீட்டில் எதாவது நடந்தால் கூட எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லையா, நான் வேறு யாராவது அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க, போயிருந்தாங்க. எல்லாரும் ஒரே போல் நம்ம நினைச்ச வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவரும் அவர் உலக ரட்சகராக இருந்தாலும் கூட நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையின் கடைசி பிறந்த தாழ்த்தினார். எப்படி பாருங்கள், கடைசி வரைக்கும் நமக்காக தாழ்த்ததை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி அன்புள்ளவராக இருந்தார். கடைசி வரைக்கும் பாருங்கள், அவருடைய அன்பில் கொஞ்சம் கூட குறையலை. சத்துருக்களையும் சிநேகிக்கிறார், எல்லாருக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார். அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு எதிர்பார்ப்பது என்ன, நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார்.
நம்ம அதை ஆண்டவரத்தில் கேட்போம். ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளும் கூட தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவின் கனிகளில் ஒன்று அன்பு நாங்கள் பார்க்கிறோமாப்பா. அந்த அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. சத்துருக்களை சிநேகிக்கணும். கண்ட சரணத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறாண்ட வார்த்தைப்படி நீங்கள் சொந்த வீடுகளிலே அண்ணன்ட்ட பேசலை, தம்பிகிட்ட பேசலை, ஆண்டவரே கூட பிறந்தவங்கிட்ட பேசலன்னு சொல்லி எத்தனையோ பேர் மனக்கசப்பாய் இருமாப்பாய் ஒரு சாதாரண உலக பிராண சொத்துக்களுக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் பேசாமல் கடினமாக இருக்கிறாங்களே பார்க்கிறோமாப்பா. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அன்பாக இருக்கத்தக்கதாக உடைய கல்வாரி அன்பை எல்லாருக்கும் நீர் கொடுக்க மாட்டாங்க ஜெபிக்கிறாண்டவரே. உண்மை எல்லாரை காட்டிலும் அதிகமாக நாங்கள் நேசிக்கத்தக்கதாக அந்த அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியின் கனி ஆண்டவரே இன்றைக்கு முதலாக நாங்கள் தியானிக்கிறோம். இந்த அன்பை அடுத்தாவே எங்களுக்கு தாங்க. எல்லாத்தையும் சகிக்க நேசிக்க அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவரே உம்மால் மட்டுமே தர முடியும். ஆண்டவரே எங்களுடைய மாம்சத்தினால் அல்ல ஆண்டவரே. சோத்திரம். மாம்சம் ஆவிக்கு விரதமாகும், ஆவி மாம்சத்து விரதம் போராடுகிறது. ஆண்டவரே தேவையில்லாத மாம்ச எச்சைகள் எல்லாத்தையும் ஆண்டவரை நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாகி உங்களுடைய அன்பினாலே எங்களை நிரப்பம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.